وجعلنا سراجا وهاجا. இந்த சைடில் இருந்து யாரோ மக்கனா போட்டு ஓத சொல்லி அனுப்பி விட்டீங்களாமே, நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க ஏன் மக்கனா போட்டு ஓதலைன்னு. பேர் என்னம்மா? பேர் எந்த? பார்வதி. பார்வதி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا سراجا وهاجا للطاغين مآبا. இந்த சைடில் இருந்து யாரோ மக்கனா போட்டு ஓத சொல்லி அனுப்பி விட்டீங்களாமே, யார் அது? நீங்கள் தானா? சரி, ரைட், ஓகே. இந்த பொண்ணோட பேர் கேட்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க ஏன் மக்கனா போட்டு ஓதலைன்னு. பேர் என்னம்மா? பேர் எந்த? பார்வதி. பார்வதி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சமீபத்தில் கேரளாவில் இந்த பொண்ணு நபாசூரா ஓதி கொஞ்சம் இடையில வைரல் ஆனாங்க. சரி, இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட குரான் போய் சேர்ந்துருக்கு இல்லையா? யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, யாருக்கெல்லாம் மனநோயாளிகள் இருக்காங்களோ, பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குரானை ஓத வச்சு கேட்குறாங்க. எல்லா நோயும் குணமாகுது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி அது ஒரு தெரப்பியாக கொண்டு போகிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் என்னது பாடிட்டு இருக்கு சினிமா பாட்டு, ஆனால் நம்ம பார்வதி அழகாக குரான் போய் ஓதுறாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை வழங்கி வரும் காலத்தில் ஹாஃபிலாக குரானை மனனம் செஞ்சு ஹாஃபிலாகி குரானை பின்பற்றி நடக்கிற நல்ல பாக்கியத்தை இவர்களுக்கும் இவருடைய பெற்றோர்களுக்கும் வழங்கணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். மேடைக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நான் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது குரான் ஓதுறதுக்குன்னா நான் வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ட்வின்ஸு. இவங்களும் அரபி பாடல்கள் எல்லாமே ஓதுவாங்க, இவங்களும் சூரா ஓதுவாங்க. நாரே தக்பீர். அதாவது இந்தியாவினுடைய வரலாற்றில் பார்வதிங்கிற பெண் குரான் ஓதி இன்றைக்கு பரிசு வாங்கியிருக்காரு இங்கே மேடையில், மறந்துடாதீங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.